ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஃப்ரெண்டு காலில் கீழே விழுந்து ரொம்ப நாள் கத்திக்கிருந்தேன் கைஸ். மைண்ட் கிராஃப்ட் போடுறான்னு. அதுதான் கைஸ் இப்போ நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ காய்ஸ், நான் இப்போது உங்களுக்கு பெரிய ஷாக்கிங் கொடுக்க போகிறேன். நான் மைண்ட் கிராஃப்ட் ஒரிஜினலையும் GTA 4 உங்களுக்காக கிவே பண்ணிட்டேன் கைஸ். அது எப்படி நீங்கள் கொண்டு வருவதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஏதாச்சும் வீடு இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். மேலே ஏறுவோம். சடக். இப்போ நான் விளாட்றது வந்து மைண்ட் கிராஃப்ட் ட்ரையல் கைஸ். ஏன்னா இப்போ மைண்ட் கிராஃப்ட் விளாட்றதுக்கு என்கிட்ட அவ்வளோவா நெட் இல்லை. ஸோ நான் மைண்ட் கிராஃப்ட் ட்ரையல் விளாண்டு எப்படி இருக்குன்னு காமிச்சிட்றேன். கண்டிப்பாக ஆனால் மைண்ட் கிராஃப்ட் நல்லாயிருக்கும் கைஸ். ஆல்ரெடி 2 வாட்டி விளாண்டேன். அடுத்த வீடியோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மைண்ட் கிராஃப்ட் vs மைண்ட் கிராஃப்ட் ட்ரையல் தான் கைஸ். இது மேலே ஏற முடியல. ஸோ நம்ம கீழே இறங்கி பார்ப்போம் காய்ஸ். அங்கே என்னமோ வீடு இருக்குது. அம்புடு தான் மக்களே, அம்புடே தான் வீடுக்குள்ளே போய் ஜாலியாக 4 படுத்துப்போம். ஐயோ, சொல்கிறவங்களுக்கு யாருக்கு சில பேருக்கு தப்பாக கேட்டிருக்கோம். வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து எனக்கு அவ்வளோவா மைண்ட் கிராஃப்ட் சுத்தமாக விளாட தெரியாது. மைண்ட் கிராஃப்ட் சுத்தமாக விளாட தெரியாது. ஃப்ரெண்டு கேட்டனால தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து மைண்ட் கிராஃப்டில் வீடு இந்த மாதிரி கட்டணும்னு. நான் இப்போ தான் பார்த்துட்டேன். அடுத்த வாட்டி வீடு கட்ட போகிறேன். அதுக்கு தான் அதை பார்க்கணும். தூத்துக்குடி கொத்தனார் தடி கைஸ், ஒரு ஹெல்த்து போச்சு. இதுன்னா ட்ரேடு. இது வந்து நம்ம ஏதாச்சும் கொடுத்து மாற்றிக்கலாம். இது நல்லா இருக்கே. ஆனால் தலைவனோட மூக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பாடி இனி நம்ம உயரமான பிளேஸ்லேருந்து குதிக்கக்கூடாது கைஸ். இங்கேயும் ட்ரேடு கொடுத்தாச்சு. அதே தான் வராங்க. சரி கைஸ், நம்ம மேலே ஏறுவோம். இங்கே நம்ம குட்டி ஆட்டுக்குடி நிற்கிது. அழகாக இருக்கே. சப்பா, நம்ம தண்ணிக்குள்ளே போய் பார்ப்போமா? தண்ணிக்குள்ளே போகாதே, என் ஃப்ரெண்டு டேஞ்சருன்னா. ஸோ அந்த வழியாக போய் பார்ப்போம். இங்கே மூங்கில் செடி பேம்போலாம் இருக்குது. ஸோ கைஸ், நான் நிறையா டிவிக்கு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இது போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் நம்மளும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. சரி மக்களே, மக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இங்கே நம்ம ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. கல்யாண மண்டபம். நம்ம ஸ்டீவுக்கு இதுதான் இதுதான் மக்களே கல்யாண மண்டபம். ஸ்டடக். இது லைட்டா பார்க்க காட்டு போய் மாதிரி இருக்கு. ஏனி இதில் என்ன மொத்தம் ஊரும் தெரியுது மக்களே. கீழே இது எப்படி கீழே இறங்குறது? இதுலேயும் கீழே இறங்க முடியலையே. ஐயோ, கீழே இறங்கிடணும். போச்சு போங்க மக்களே, நம்மளுக்கு ஹெல்த்து போகணுன்னு இருக்குது. எப்படியாச்சும் கீழே பத்திரமா இறங்க பார்ப்போம். ஹெல்த்து போயிடுச்சு. இப்போ கரெக்டாக அந்த இது மேலே அப்படியே குதிச்சுட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ கரெக்டாக இது மேலே விழுக ஹெல்த்து போகுது மக்களே நம்மளுக்கு. சரி மக்களே, இப்போ இந்த ஆற்றுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஆற்றுக்குள்ளே ஏதாச்சும் சூப்பராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆற்றுல என்னமோ மக்களே டால்ஃபின் தானே இருந்துச்சு. இது ஆக்டோபஸ் தானே. இது ஆக்டோபஸ் தானே மக்களே. இது கொடூரமாக இருக்குது. இது அடித்தா ஸ்ப்ரே விடுவோம். அடித்து பார்ப்போம். அடித்தோன்னே செத்துருவோமோ? செத்துருச்சா மக்களே? ஸ்ப்ரே விட்டு ஓடிடுச்சு. எல்லா மக்களே ஸ்ப்ரே விட்டு ஒரே ஓடிடுச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கனால நம்மளுக்கு ஹெல்த்து குறையுது மக்களே. இப்போ இங்கே வந்துடுவோம். இப்போ நான் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னோடய ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்கன்னு. எனக்கு 3 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 4. அவனால தான் இப்போ நான் யூடியூப் சேனல் தொடங்குறேன். அவன் பேர் ஒன்றா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அஸ்வின்னு ஒருத்தன் என்னோடய ஸ்ட்ரீட்டு ஃப்ரெண்டு மக்களே. அவனால் தான் எனக்கு இந்த யூடியூப் சேனல் போட அளவுக்கு எடிட்டிங் அவன் கற்றுக் கொடுத்தது. அவன் தான். இன்னும் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். ஐய, செத்ததுக்கு எல்லாருமே ஒரு மாதிரியான சோகம் பாட்டு தான் போடுவான். ஆனால் நம்ம லவ் சாங்கை போட்டு பரட்டி விட்டோம். ஐயோ, இப்போ நான் செகண்ட் ஃப்ரெண்டு நேம் வந்து ஹேம்தேவ் மக்களே. 3rd வந்து விஷ்ணுவர்தன். 4th விக்னேஷ் வண்டன். அவன் நான் விக்கு மண்டன் கூப்பிடுவேன். இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க. அவன் தான் இந்த மைண்ட் கிராஃப்டை போட நடம் முடித்தான். சரி, இப்போ நான் ஒரு வாட்டி இந்த மைண்ட் கிராஃப்ட் ட்ரையலில் ஓரளவுக்கு பிளேசஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு. அதெல்லாம் காமிச்சிட்றேன்.
அதை காமிச்சிட்டு அடுத்து நம்ம எப்படி நோட்டு வாட்ஸ்அப் லிங்க்குள்ளே போகிறது இப்போலாம் சொல்லிடுறேன். முதல்ல இதுக்குள்ளே என்ன கீழே குனிஞ்சு இதுக்குள்ளே போக முடியல. இதை வெட்டிட்டு வேணால் போயிடுவோமோ? ஓகே, கீழே குதிக்கலாம். இல்லை வேணாம் மக்களே, போன வாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஊழலுக்கு வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம பண்ணி விட்டேன். இப்போ நம்ம வாயை மட்டும் சும்மா அது மட்டும் விளாடுவோம். நீ யாராச்சும் மைண்ட் கிராஃப்ட்டு உண்மையாகவே விளாட்றீங்கன்னா நான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருக்கேன் மக்களே, அதில் பார்த்துக்குவோம். இங்கே மெயினாக மாடு மேய்க்கிது. மாடு பார்க்க க்யூட்டாக இருக்குது மக்களே. இங்கே ஒரு கோழி இருக்குது, அதை நல்லா பொரித்து சாப்பிட்ருவோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இது வேறு. ஓகே மக்களே, அடுத்த வாட்டி நம்ம இதே மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டுவோம் மக்களே. சரி மக்களே, சரி இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி அதை வாங்கணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்னோடய வீடியோக்குள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் போயிடும். அங்கே பேஸ் ஃபஸ்ட்டுன்னு இருக்கும், அது வந்து மைண்ட் கிராஃப்ட்டுக்கு மக்களே. நான் மைண்ட் கிராஃப்ட் வருதா. இதே செகண்ட் ஒன்று வந்து கிரானி 4 த ரெபலியன். இதுக்கு மறக்காமல் என்னோட எல்லாம் பண்ணி ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே. நீங்கள் பண்ணுறதுனால தான் மோட்டிவேஷன் வருது.